வணக்கம். தற்கொலை எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? இதை எப்படி தவிர்ப்பது? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற மனப்போராட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்குண்டான வழி எது? முன்னோர்கள் தற்கொலை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நம்முடைய தர்ம சாஸ்திரம் தற்கொலை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன? இயற்கையான ஆயுட்காலம் முடிவதற்கு முன்னராக தற்கொலை செய்து கொண்டவர்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆயுட்காலத்திலே அடையக்கூடிய நிலை எது? தற்கொலை பற்றிய இப்படியான தகவல்களை இந்த வீடியோவிலே பார்ப்போம். அன்பர்களே, முதலில் இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த காலத்தில் தற்கொலை எப்படி நேர்ந்தது, எப்படி செய்து கொண்டாங்க, எதற்காக செய்து கொண்டாங்க பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருவர் தன்னுடைய கௌரவத்தை இழக்கும்போது, அவருக்கு அவமானம் ஏற்படும் போது தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம இது போல் வெளிப்படையாக சொல்ல முடியக்கூடிய காரணம் கடன் பிரச்சனைன்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னமும் கூட பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அவருடைய கௌரவம் போயிடும், அவருடைய மானத்தை அவர் இழந்துடுவார், அவமானம் ஏற்பட்டுடும். அப்படிப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டாங்க. அதன் பிறகு நோய் பாதிப்பு, ஒரு வியாதி நோய் ஏற்பட்டிருக்கும், அதுக்கு மருத்துவமே இருக்காது. அந்த வியாதி இவர்களை தினசரி கொல்லும். அதனுடைய வலியை உபாதையை இவர்களால் தாங்க முடியாது. அல்லது அந்த வியாதிக்கு மருந்து இருக்கும், ஆனால் அது குணமாக நாள் ஆகும். அது வரைக்கும் இவங்களால் அதை தாங்க முடியாது. தாங்க முடியாத வலி வேதனை உபாதையால் தினசரி சாகிறதுக்கு பதிலாக ஒரு நாள் செத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணி, அந்த நோயின் தீவிரம், நோயின் தாக்கத்திற்காக பயந்து தாங்க முடியாது தற்கொலை செய்து கொண்டாங்க. அதன் பிறகு பிரிவை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாங்க. அதன் பிறகு தான் செய்த தவறை நினைத்து தற்கொலை செய்து கொண்டாங்க. எப்படின்னா, ஒருத்தர் ஏதோ ஒரு தவறை செய்ய, அதனால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட, அந்த பாதிப்பை பார்த்து ஐயோ நம்மால் தானே இவங்க கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, இதுக்கு காரணமாக நாம் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தெரிந்து இருந்தவர்கள், தெரியாமல் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் கூட குற்ற உணர்வு, கில்ட் ஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எங்கோ ஒன்று, யாரோ ஒருவர்னு சொல்லி லட்சத்தில் ஒருவர் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டாங்க, தேர்வில் தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொன்னால் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அதுபோல் வேலையில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, வேலையே கிடைக்கல அப்படின்றதுக்காக, தொழிலில் முன்னேற முடியல, தொழில் தொடங்க முடியல, அதுக்கு யாரும் உதவலை அப்படின்னு சொல்லிட்டு காதல் தோல்வின்னு சொன்னால் 2 பேரும் விரும்பி காதல் செய்து அந்த 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கொள்ளாமல் அவர்களை பிரித்து ஒருவரை கஷ்டப்படுத்தியோ அல்லது கொன்றோ அல்லது வேறு இடத்துல திருமணம் பண்ணியோ அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த காலத்தில் பண்ணிட்டவங்க உண்டு. ஆனால் இந்த காலத்தில் தான் விரும்பியவர் தன்னை விரும்பலை அப்படின்றதுக்காக கூட. அதுபோல் காதல் தோல்வியில் அப்புறம் தனிமை, விரக்தி, வெறுப்புன்றது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுது. வயது வித்தியாசமே இல்லாமல் தனக்குன்னு யாருமே சப்போர்ட்டாக இல்லை, அன்பாக இல்லை, ஆதரவாக இல்லை அப்படின்ற மாதிரியான விரக்தியில், அதன் பிறகு கோபத்தில் அவசரப்பட்டு திடீர்னு அந்த கோபத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யார் மேலே காமிக்கிறதுன்னு தெரியாமல், அந்த கோபம் இருக்கும்போது கோபம் குறையிறதுக்கு முன்னாடியே போய் டக்குன்னு தற்கொலை பண்ணுறவங்க. அப்புறம் அடிக்ஷன், ஏதோ ஒரு தீய பழக்கம் ஏற்பட்டு அதை விட முடியாமல் நாளுக்கு நாள் அது அதிகமாகி, அதனால் வேறு பல பிரச்சனைகள்லாம் பார்த்து அடிக்ஷன், அந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாக அதை விட முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்காங்க. அந்த காலத்தில் காரணங்கள் குறைவாக இருந்தது, செய்து கொண்டவர்கள் குறைவாக இருந்தாங்க. எங்கோ ஒன்று, யாரோ ஒருவர், லட்சத்தில் ஒன்றுன்னு இருந்தது.
அதுவே தவறு தான், செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக முன்னோர்கள் அவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காங்க, தர்மசாஸ்திரம் அவ்வளோ சொல்லியிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அந்த சதவிகிதம் அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அதனால் அந்த சதவிகிதத்தை குறைக்கணும், முற்றிலுமாக அதை தவிர்க்கணும். இன்னமும் கேட்டால் நியாயமாக என்ன நடந்திருக்கணும் சொன்னால், அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தற்கொலை சதவீதம் குறைவாக இருந்திருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் ஒருத்தருக்கு இது போல் ஒரு வேலை கிடைக்கல, குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னா இப்போ வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த காலத்தில் ஒருவருக்கு இது போல் ஒரு கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது உதவி பண்ணால் மட்டும்தான். ஆனால் இந்த காலத்தில் எவ்வளவோ பேங்க், எவ்வளவோ கடன் நிறுவனங்கள் கடன் கொடுக்க தயாராக இருந்து முன் வருது. அதுபோல் அந்த காலத்தில் நோயின் தீவிரம் அதிகமாக இருந்து பாதிப்பை தாங்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ எவ்வளவோ மருத்துவமும் அறிவியலும் வளர்ந்துருச்சு. பெரும்பாலான நோய்களுக்கு இப்போ தீர்வு இருக்குது. அந்த வலி நிவாரணிகள் நிறைய இருக்குது. இப்படி அப்போ தற்கொலை செய்து கொண்டதற்குண்டான காரணங்கள் குறையறதுக்கு, தவிர்க்கப்படுவதற்கு இப்போ நிறைய முன்னேற்றங்கள் வந்துடுச்சு, வசதி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குறைஞ்சிருக்கணும், ஆனால் அதிகமாகி இருக்கிறது. அதனால் அந்த தற்கொலை சம்பந்தமாக அதனுடைய விளைவு என்ன அப்படின்றதையும் அதை எப்படி தவிர்க்கிறதுன்றதையும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இதுக்காக நம்ம ஒரு ரீசர்ச் மாதிரி பண்ணிவிட்டு இது சம்பந்தமான புள்ளி விவரங்கள், இது சம்பந்தமான எண்ணங்கள் ஏற்படுவது, இது சம்பந்தமான எண்ணம் ஏற்பட்டு அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள், எண்ணம் ஏற்பட்டு முயற்சி செய்து எப்படியோ காப்பாற்றப்பட்டவர்கள், இவர்களிடத்தெல்லாம் பேசி இப்போ இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அதனால் தயவு செய்து யாரும் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிறர் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ இருந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். சரி, இப்போது இந்த தற்கொலை எண்ணம் ஏன் ஏற்படுது, அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். எந்த சிச்சுவேஷனில், எந்த சூழ்நிலையில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு பார்த்துட்டோம். அதுதான் அந்த தற்கொலை எண்ணம் வர காரணம் என்ன அப்படின்ற முதல் கேள்விக்கு உண்டான பதிலாக இருக்கிறது. அப்புறம் இதை தவிர்க்க இயலுமா, இந்த தற்கொலை செய்து கொள்ளணுன்ற மன போராட்டத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத பார்க்கணுன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகளை தெரிந்து கொண்டால் பார்த்துடலாம். எப்படின்னா ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு சொன்னால் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் தெரிஞ்சதுனால தான் அவர் பண்ணுறார். முதலீடாக போட்டு அந்த பிஸ்னஸை பண்ணுறார். அதுபோல் ஒருத்தர் வைத்தியம் செய்து கொள்ள போகிறார், ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க. அப்படியே அவருடைய உடல் பாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல கத்தியை வைத்து அறக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் உட்படுறார். ஏன்னா அவருடைய பிரச்சனை சரியாகணும் அப்படின்றதுக்காக. அப்போ விளைவு தெரிந்து கொண்டால் ஒருத்தர் பணத்தையும் போட்டு முதலீடாக போட்டு பிஸ்னஸ் பண்ணுவார், தன்னுடைய உடலையே கூட கத்தி போட்டு அறுத்துக்கோன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துப்பார். அப்படி விளைவு தெரியும் போது ஒருத்தரால் எந்த நிலைக்கும் போக முடியும். அப்போது இந்த மிகப்பெரிய அந்த மனதளவில் இருக்கக்கூடிய எதிர்மறையான நெகட்டிவ் தாட்டான தற்கொலை என்ற எண்ணத்தை விட முடியும். அதனுடைய விளைவு என்னன்றது தெரிஞ்சிட்டா, தவறான விளைவு தான் இதில் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சிட்டா அந்த எண்ணத்தை விட முடியும். ஏன்னா இப்போ அந்த விஷயம் தவறுன்றது பெரும்பாலானவர் தெரியும். என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முடியுது, அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. மீண்டும் அவங்களால இங்கே இருக்க முடியாது, பேச முடியாது, யாரோடும் பழக முடியாது, இது நாள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்ததை அனுபவிக்க முடியாது அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும். இதை தான் பெரிய விளைவாக நினைக்கிறாங்க. அதை தாண்டி வேறு என்னென்ன விளைவுலாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாலே, தெரியப்படுத்திட்டாலே அவர்களுக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி முற்றிலுமாக அவர்களிடத்திலிருந்து அகன்றிடும். அப்படி என்ன விளைவு ஏற்படுதுன்னு சொன்னால், தற்கொலை செய்து கொண்டவர்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட மற்றவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். மற்றவர்கள்லாம் யாருன்னா, அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, அவரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இவங்களுக்கு, அவருடைய குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு, குடும்ப நபர்களுக்கு, அவர்களுடைய பெற்றோருக்கு, குழந்தைகளுக்கு, வாழ்க்கை துணைக்கு, நண்பர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதில் மிக அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார் சொன்னால் அவருடைய அம்மா, அப்பா, தாய், தந்தை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு இந்த உலகத்தில் நிவர்த்தியே இல்லை, அதுக்கு விமோச்சனமே கிடையாது. புத்திர சோகம் நிரந்தரம்னு சொல்லுவாங்க. சோகங்கள் நிறைய ஏற்படும், இது போல் இழப்புகள்
பிரிவுகள் நிறைய ஏற்படும். நிறைய மரணங்களை பார்த்துட்ருப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மரணம்னு சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாதது. பிறந்தவர்கள் எல்லாம் இருந்து தான் ஆகணும். அப்படி இன்னென்ன நபர் இருந்தால் இன்னென்ன பிரச்சனை, இன்னென்ன சோகம், இன்னென்ன காலம் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதில் விடுபடவே முடியாத அன்றாடம் பாதிக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு சோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திர சோகம் சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டா அது அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. தாய் தந்தையை கொல்லுவது, கொலை செய்வது எவ்வளோ பெரிய பாவமோ அதை போல் 100 மடங்கு பாவம் தற்கொலை செய்து கொள்வது. ஏன்னா தாய் தந்தை இறந்துட்டால் கூட அவங்க இறப்புன்னு சொல்லும்போது, அவங்க பார்க்கும்போது அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு இறப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க பிள்ளைகள் இறக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கொடுமை, பாவம். அதனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒருவர் தாய் தந்தைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார். இதை நம்ம சொல்லும்போது ஒரு கில்ட் ஃபீல், குற்ற உணர்வு வரும். செஞ்சிட்டவங்களுக்கு வராது, ஏன்னா அவங்களுக்கு இது தெரிய போகிறதில்ல. செய்யணுன்ற எண்ணம் இருக்கவங்களுக்கு தான் வரும். அப்போ அவங்க இதை செய்யாமல் தவிர்ப்பாங்க. அப்படின்றதுக்காக இந்த உண்மையை இங்கே உணர்த்துகிறோம். ரெண்டாவது, அவரை நம்பி வந்த வாழ்க்கை துணை. ஒரு பெண் மனைவி தற்கொலை செய்து கொண்டால் கணவனுக்கு எவ்வளோ பெரிய தீங்கு அது. பார்ட்னர் சொல்கிறோம், லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம், வாழ்க்கை முழுக்க கூட வரக்கூடிய ஒரு நபர்னு அவர் நம்பி இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு துரோகம் விளைவிப்பது. அதுபோல் இப்போ இந்த காலத்தில் ஒரு மனைவி தற்கொலை செய்து கொண்டால் முதல்ல பாதிக்கப்படுறது கணவன் தான். மனதளவில், உடல் அளவில். அதை தாண்டி சட்டத்திற்கும் அவர் பதில் சொல்லணும். இவர் காரணமாக இருப்பாரோ, இவர் தான் காரணம்னு சொல்லி அவர் காரணமாக இல்லாத போதும் கூட அவர் சிறை செய்து செல்வதற்கு, அவரை கைது செய்வதற்கு, அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதுபோல் ஒரு கணவன் தற்கொலை செய்து கொண்டால் மனைவிக்கு பாதிப்பு. முதல்ல அவர் வந்து ஊராருடைய எல்லாருடைய பேச்சுக்கும் ஆட்படணும், தவறே இல்லைன்னாலும் கூட. வாழ்க்கை முழுக்க அதன் பிறகு அவர் வந்து கஷ்டப்படணும். அந்த மனைவி, அந்த பெண் வந்து கஷ்டப்படணும். பெண் சாபம் வந்து பொல்லாதது. ஒரு பெண்ணிடத்தில் சாபம் வாங்கக்கூடாது, பெண்ணை அழ வைக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய கண்ணீர் சிந்துனா அந்த நாடே எரிஞ்சு சாம்பலாகும், அழியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மதுரை கண்ணகியுடைய சிலப்பதிகாரத்திலே நம்ம பார்ப்போம். அதுபோல் இலங்கை சீதாதேவி, மகாலட்சுமி தாயார் கஷ்டப்பட்டதுனால இலங்கையே எரிந்து சாம்பலானது நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட மனைவியை அழ வைத்து விட்டு, கண்ணீர் சிந்த வைத்து விட்டு ஒரு கணவன் தற்கொலை செய்து கொண்டால் அது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு, பரம்பரைக்கு, வம்சத்திற்கே அது சாபமாக தோஷமாக போயிடும், அது பாவமாயிடும். அதனால் மனமானவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும்போது அவருடைய வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. மனம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ இவர்கள் யார் செய்து கொண்டாலும் அவருடைய பெற்றோருக்கு அது மிகப்பெரிய ஒரு தீங்காக, பாதிப்பாக இருக்கிறது. அதன் பிறகு குழந்தைகள். எவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டாரோ அவர் மனமானவர், குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் செய்யக்கூடிய அந்த தவற்றை விட இந்த உலகத்தில் வேறு பெரிய தவறே கிடையாது. அப்படிப்பட்ட தவறு அவர் செய்கிறார். மிகப்பெரிய அணுகுண்டை வீசி கண் எதிரிலே ஆயிரக்கணக்கான பேர் உயிர் இழக்கும்போது, லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்து உடைமைகளை இழந்து ஊனமாகும்போது அதை பார்க்கக்கூடியவர்கள் அடைந்த துன்பம் இருக்கிறதே, அதுக்கு நிகராக இது இருக்கும். தற்கொலை செய்து கொண்ட பிறகு அவருடைய பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டமானது. ஏன்னா அந்த அணுகுண்டுன்னு சொல்லும்போது போர் வீசணுன்ற ஒரு ஏதோ 1%, 0.1% ஒரு விஷயம் அவருக்கு இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களோடு போர் சூழ்நிலை, அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. நேரடியாக பாதிக்கப்பட்டவருக்கும் அந்த பாம்பு போட்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றது இருக்கு. ஆனால் நேரடியாக தன்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்றது தெரிஞ்சு ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறாரே, இது வந்து அணுகுண்டு போடுவதை விட மிகப்பெரியது. அணுகுண்டு வீசுவதே வந்து அடுத்த 1000 பிறவிக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அவருடைய வம்சத்துக்கே கஷ்டம், பழி, பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது அதை விட பெரிய கொடுமை, தவறு. அதனால் பாதிக்கப்படும்போது இவருடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவருடைய எதிர்காலமே கேள்விக்குரிய ஆயிடுது. அவருடைய கல்வி, அவருடைய சந்தோஷம், அவருடைய வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாகி அவர்களுக்கும் அது ஆபத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவர்கள் தவறானவர்களாக போயிட்டு அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் போயிட்டுருக்கும். அதனால் இது வந்து இவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது. இந்த அளவிற்கு இது பாவச் செயலாக இருக்கும்போது அந்த தற்கொலை யார் செய்து கொள்கிறாரோ அவருக்கும் பழிபாவம் தான் வருது. அவருடைய பெயர் கெடுகிறது. அவர் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவருடைய புகழ் அப்படியே மங்கி விடுகிறது. அவர் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாத ஒரு நபர்,
அவர் வந்து ஒரு கோழை, பயந்தாங்கொல்லி. அவர் வந்து தோல்வி அடைந்தவராக வாழ்க்கையில் சித்தரிக்கப்படுகிறார். அவர் கோழைன்னு இந்த உலகம் பேசும். பிரச்சனை எதிர்கொள்ள தெரியாதவர், அறியாமையில் இருந்தவர் அப்படின்னு சொல்லும். அவர் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், பட்டங்கள் வாங்கியவராக இருந்தாலும், செல்வம் சேர்த்தவராக, தொழில் நிபுணராக, தொழில் அதிபராக இருந்தாலும், அவர் எவ்வளோ சாதனைகள் பண்ணி இருந்தாலும், கடைசியில் அவர் இது போல் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் ஆணோ பெண்ணோ அவரை இந்த உலகம் கோழைன்னு தான் சொல்லும். பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாதவர்னு தான் சொல்லும். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவராக தான் அந்த உலகம் பார்க்கும். அதனால் தற்கொலை செய்து கொண்டவருக்கே அது வந்து அவருடைய பெயருக்கே இழுக்காக ஆகிறது, அவமானத்தை ஏற்படுத்துகிறது. மானத்திற்கு பயந்து அவமானத்திற்காக தற்கொலை செய்து கொண்டாலும் கூட அதை பிறகு தற்கொலை செய்து கொண்டதே ஒரு அவமான செயலாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய சந்ததிக்கே இவர் தற்கொலை செய்து கொண்டது பித்ருதோஷமாக மாறிவிடுகிறது. அப்படி தற்கொலை செய்து கொண்டார் சொன்னால் அதன் பிறகு அந்த குடும்பத்தில் துன்பங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் அங்கேருந்து போயிடும். சாதாரணமாக நம்ம கோபப்பட்டாலே, தவறான வார்த்தைகள் பேசினாலே, தீய பழக்கம் செய்தாலே அந்த இடத்துலேருந்து லக்ஷ்மி போய்விடுவாள், அந்த இடத்துல அமைதி போய்விடும், ஆரோக்கியம் போய்விடும். அவர்கள் எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குணம் வந்து குன்று போல, குன்றளவு உயர்ந்த குணத்தில் இருந்தாலும் கோபம்னு சொல்லும்போது அவர் வந்து தரைக்கு வந்துடுவார், பாதாளத்துக்கு போயிடுவார்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பித்ரு தோஷமானதாக அந்த குடும்பத்திற்கு இவருடைய தற்கொலை வந்து மாறிவிடுகிறது. அந்த குடும்பமே அதன் பிறகு பாதிக்கப்படுகிறது, சந்ததியே அதன் பிறகு பாதிக்கப்படுகிறது. தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய குடும்பத்தில் அதன் பிறகு சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ, முன்னுக்கு வர்றதுக்கோ, நல்லெண்ணெய் அடையிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திட்டு அதை பித்ரு தோஷமாக கொள்ளலாம். அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிறவியில் இப்போது தற்கொலை செய்து கொண்ட நபர் எதற்காக செய்து கொண்டாரோ, எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் எதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாரோ, இவருக்கு அடுத்த பிறவின்றது ஒன்று வரும். அப்போது இவர் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஏன்னா அதை வந்து இவர் சால்வ் பண்ணாமல் விட்டுட்டார். அந்த ஒரு கணிதத்தை சால்வ் பண்ணலை இவர். அந்த ஒரு பசில் வந்து அப்படியே தான் இருக்குது, அந்த வேலையை முடிக்கலை. அப்போ திரும்ப இவர் வந்து மறுபடியும் பிறக்கும்போது எல்லாம் கண்டினியூ ஆகும், வினை தொடரும், பதவி பூர்வ புண்ணியானாம் சொல்லப்படுது. அப்படி இவர் மறுபடியும் இப்போது என்ன பிரச்சனைக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாரோ, இந்த பிரச்சனையும் பார்த்து செய்து கொண்டதற்கான ஒரு பாவம் வந்தது இல்லையா, இதையும் சேர்த்து அனுபவித்து இதன் பிறகு அனுபவிக்க வேண்டியதும் அனுபவிக்கணும். அடுத்த பிறவி வந்தால், அடுத்த பிறவியில் இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இப்பயே இதை சால்வ் பண்ணிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். இவர் இந்த பிறவிலே நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த பிறவின்னு ஒன்று வந்தாலும் கூட அது நல்ல பிறவியாக இருக்கும், அல்லது முக்தி மோட்சன்ற நிலைமைக்கு ஒரு பிறப்பில்லாத நிலையை அடைவார். இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் சேரும். அதாவது இவருடைய அந்த பிரச்சனை வந்து அடுத்த பிறவிக்கும் தொடரும். அடுத்ததாக இந்த தற்கொலை செய்து கொள்கிறார் இல்லையா, அவர் வந்து எந்த வயதில் செய்து கொள்கிறாரோ அதன் பிறகு இயற்கையாக அவருக்கு ஆயுட்காலம் எவ்வளவு இருந்ததோ இந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவருடைய உடல் மட்டும்தான் இங்கே வந்து இருக்காது. தற்கொலை செய்து கொண்டவருடைய உடலை வந்து புதைக்கவோ எரிக்கவோ செஞ்சுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவருடைய ஆத்மா, அந்த உயிர்னு சொல்லக்கூடியது அலைந்து கொண்டும் திரிந்து கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் பசி தாகத்திற்கு உட்பட்டு கொண்டும் ஆசை அபிலாஷைகள் பயம் வேதனைக்கு உட்பட்டு கொண்டும் தினசரி இங்கே அல்லல் பட்டு கொண்டிருக்கும். அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, அந்த ஆன்மா மட்டும்தான் அதை அனுபவிக்கும். ஒருத்தருக்கு இயற்கையாக ஆயுள் முடியுதுன்னு சொல்லும்போது அவருடைய அந்த உயிரானது, ஆத்மாவானது அடுத்து அதனுடைய பயணத்தை தொடரும், பித்ருலோகத்தை நோக்கி போகும், செய்த புண்ணிய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கும். அதன் பிறகு அது ஸ்வர்க்கத்தில் இருக்கும் அல்லது நரகத்தில் அந்த புண்ணிய பாவத்திற்கு உண்டான தண்டனை அனுபவிக்கும். எல்லாம் சரியாக இருக்குது, பாவமே இல்லை, புண்ணியம்தான் இருக்குது. புண்ணியத்தையும் இவர் வந்து
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போயிடுவார். ஆனால் ஆயுட்காலம் முடிவதற்கு முன்னதாக இவர் தன் உயிரை மாய்த்து கொண்டால், தற்கொலை செய்து கொண்டால், ஆயுட்காலம் வரைக்கும் இந்த ஆன்மாவிற்கு அங்கே பித்ருலோகம் போவதற்கு அனுமதி இல்லை. அங்கே போகிறதுக்கு உண்டான அந்த லாக்கரை, அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஆன்மாவினால். ஏன்னா யாரும் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு போக மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு கிடையாது. இவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை அதை ஓப்பன் பண்ணாது. இவங்களை கண்ணால் பார்த்து அதை திறக்க முடியாது. இவங்க கையால் தள்ளி திறக்க முடியாது. அந்த பூட்டுக்கான சாவி ஒரு இடத்துல இருக்காது. அங்கே இருந்து பித்ருலோகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் யம கிங்கரர்களோ தேவ தூதர்களோ சிவகணங்களோ இவங்க தான் வந்து இந்த ஆத்மாவை எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர, அங்கே அழைச்சிட்டு போக முடியுமே தவிர, ரிசீவ் பண்ண முடியுமே தவிர இவங்களால் உள்ளே போக முடியாது. அதனால் இவங்களுக்கு வழி அடைக்கப்பட்டு இருக்கும். அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போது அலைந்து கொண்டும் திரிந்து கொண்டும் சுற்றி கொண்டும் இருப்பார்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இங்கு இருந்தாலாவது இவர்களுக்கு உடல் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, மூளை இருக்கிறது, மற்றவர்களுக்கு இவரை தெரியும், உதவி பண்ணக்கூடியவர்கள், மற்றவரோடு சேர்ந்து உழைக்க முடியும், பிழைக்க முடியும், பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும், சால்வ் பண்ண முடியும், மீண்டு வர முடியும். ஆனால் உடல் இல்லாத போது எதையுமே பண்ண முடியாது. வெறும் சிம் கார்டு ஃபோனே இல்லாமல் இருந்தால் என்ன நிலையோ அது போல நிலை. அதனால் இவர்கள் வந்து அந்த துன்பத்தை ஒரு சில நிமிஷங்களோ, ஒரு சில மணி நேரமோ, ஒரு சில நாட்களோ, வாரமோ, மாதமோ அனுபவிக்க வேண்டிய துன்பத்திற்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டால், அதன் பிறகு இவருடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய அந்த வருட காலம் வரைக்கும், அத்தனை ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான நாட்கள் இவர்கள் வந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஆன்மா அப்படி அலையும். அப்போது இயற்கையான ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த ஆத்மா வந்து வேறு உலகத்திற்கு போயிடுறதுனால இங்கு செய்யப்படக்கூடிய கர்மாக்கள், இறப்புக்கு பிறகு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள், திதிகள், அந்த தினசரி செய்யக்கூடிய நித்திய விதி, 10, 11, 12, 13 சொல்லக்கூடிய அந்த நாட்கள், இதெல்லாம் வந்து என்ன விஷயங்களை அந்த ஆத்மாவிற்கு கொண்டு போகணுமோ அதை கொடுக்கறதுனால அதற்கு பசிதாகம் ஏற்படாது. ஆனால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு அது உடனடியாக செய்ய முடியாது. செய்தாலும் போகுமான்னு தெரியல. அப்போ பசிக்கும் தாகத்திற்கும் அது உட்படும். அந்த தற்கொலை செய்து கொண்டவருடைய ஆன்மாவுக்கு பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. தாகம் எடுக்கும், தண்ணி கொடுக்க முடியாது. அப்போது வேறு எல்லா ஆசைகளும் வரும், அதை அனுபவிக்க முடியாது. எல்லா பயமும் வரும், அதை போக்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஆத்மா துன்பப்படும். அதாவது இந்த தற்கொலை செய்து கொண்ட நபர் தான், உடல் இல்லாமல் அவருடைய ஆத்மா, அவருடைய மனசு துன்பப்படும். உடல் இல்லைன்னா எப்படி துன்பம் வரும், எப்படி அதுக்கு வலிக்கும், எப்படி பயம் வரும், எப்படி பசி வரும்னு சொன்னால் வரும். ஏன்னா நம்முடைய ஆத்மா வேறு, உடல் வேறுன்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய என்ஜான் உடலுக்கு சிரசை பிரதானம், நேத்திரம் பிரதானம் சொல்கிறேன், கண்கள் அந்த சிரசில் பிரதானம், என்னுடைய கண் அப்படின்னு சொல்லுவார். என் கண்ணில் வலி இருக்குது, என் கண்ணில் தூசு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய காலில் முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவார். முள்ளை நான் குத்திக்கிட்டேன் சொல்லுவார். என்னுடைய கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவார். அது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண்ணுன்னு சொல்கிறார். என்னுடைய ஃபோன், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம் அப்படின்னு சொல்கிறோம், அது என்னுடையது. வேறு ஒன்று அது என்னுடையதுன்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த கண்ணுன்றது என்னுடையதுன்னா அப்போ நான் வேறு அப்படின்றது அர்த்தம். நான் அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்மா தான். கண்ணையே நான் சொல்லிக்க முடியாது, காலை நான் சொல்ல முடியாது, என்னுடையதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் அந்த உடல் வேறு, ஆத்மா வேறு. அந்த உடல் இல்லாத போதும் கூட அந்த ஆத்மாவு தான் நாம். அதுக்கு எல்லாமே இருக்குது. பசி இருக்குது, தாகம் இருக்குது, பயம் இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, துக்கம் இருக்குது, துயரம் இருக்குது. அப்படி அது அலையிறதுனால தான் அந்த குடும்பத்துக்கும் பித்திருதோஷம் வருது, அவங்க காரணம் இல்லைன்னாலும் கூட. அதனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. அந்த ஆன்மா சாந்தி அடையாது, திருப்தி அடையாது. சாந்தின்றது கூட நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லலை. அது வந்து சாந்தி அடையலை, அதாவது கம்ப்ளீட்டாக அது வந்து பூர்ணமாகலை. அந்த ஆன்மா இறந்த பிறகு மேலுலகத்துக்கு போகுது, இயற்கையாக இறக்கும் பட்சத்தில் அங்கே போயிட்டு புண்ணிய பாவ கணக்கெல்லாம் பார்க்கிறது. அது புண்ணியம் செய்து விதிப்படி தர்மசாஸ்திரப்படி இருந்திருந்தால் வைகுண்டம் கையில் அடையும். அப்படி இல்லைன்னா சொர்க்கம் நரகம்னு இருக்குது. அல்லது மீண்டும் இங்கே பிறவி எடுக்கிறது. புண்ணிய பாவத்திற்கு ஏற்றவாறு மனித பிறவியோ, விலங்காகவோ, ஜந்துவாகவோ, பக்ஷியாகவோ ஏதோ ஒன்றாக இங்கே பிறக்குது. அது செல்வந்தர் வீட்லேயோ, ஏழை வீட்லேயோ, அல்லது அது ஊனமுற்றோ, மனம் உடல் வளர்ச்சி இல்லாமலோ ஏதோ ஒன்றாக இங்கே பிறக்குது. அப்போ அது வந்து சாந்தி அடைஞ்சிடலை.
நம்முடைய தர்மசாஸ்திரப்படி இங்கே வந்து ஆத்மா சாந்தி அடைவது கிடையாது, ரெஸ்ட் இன் பீஸ் கிடையாது, நமக்கு கிடையாது. அதுக்கு இன்னும் பல பிரிவுகள் இருக்குது. எப்போ அது கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக அதனுடைய பாவமே இல்லாமல் புண்ணியம் செய்து புண்ணியத்தையும் அர்ப்பணம் செய்து இருக்கணும். நாராயணனுக்கு அந்த புண்ணியத்தை அர்ப்பணம் செய்து இருக்கணும். அப்போ தான் அது வந்து வைகுண்டத்தை அடையும், இல்லைனா கைலாயத்தை அடையும். சிவனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கும்போது கைலாயத்தை அடையும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திரும்ப தான் இங்கே வரும். அதனால் அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடையாது. சாந்தின்றது அமைதின்னு எடுத்துக்கலாம், அமைதி கிடையாது. அப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார் சொன்னால், அது வரைக்கும் அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு உதவலை. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெற்றோர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து போய் சேரலை, உதவலை. அது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் அவங்க பிறந்ததிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட வரைக்கும் எதெல்லாம் கற்றுக்கொண்டாங்களோ, எதெல்லாம் படித்தாங்களோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ, எவ்வளோ அனுபவத்தை கைவர பெற்றார்களோ, எந்த அளவிற்கு அவர்களுக்கு பெற்றோர் வந்து நல்ல வழியை வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார்களோ, எதுவுமே அவர்களுக்கு உதவலைன்னு அர்த்தம். அப்போ ப்ராக்டிக்கலாக எல்லாமே வந்து அவர் சரியாக செய்யலை, சரியாக புரிஞ்சிக்கலை, அவருக்கு எதுவுமே ரீச் ஆகலை, அவருக்குள்ளே போகலை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு பாமரன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், தற்கொலை செய்து கொள்வது வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுவது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு மிக எளிமையாக மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க இதை அனுபவிச்சிருந்தா, ஆராய்ந்து யோசிச்சிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுறது. வானலின்னு சொல்லும்போது அந்த வானலியில் வந்து கடாய் ஒரு அடுப்பு மேலே வந்து வச்சு அதை சூடு பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு பதார்த்தத்தை செய்வோம். அது சூடாக இருக்குது அப்படின்றதுக்காக அதிலிருந்து தப்பிச்சு அடுப்புலேயே விழுந்துட்டான். இதுலையாவது சூடு தான் தெரியும், வெந்து போகலாம், வேகலாம். ஆனால் அடுப்பில் விழும்போது பஸ்பம் ஆகிடும், அப்படியே பொசுங்கி போயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. அதனால் தற்கொலை செய்து கொள்வதுன்றதை வானலிக்கு தப்பி அடுப்பில் விழக்கூடிய கதை. வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுவது போல தான் தற்கொலை செய்து கொள்வதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டால் இவ்வளவு கஷ்டங்கள், பாவங்கள், தீங்கு, பிரச்சனைகள், அவர் வந்து அவருடைய உயிரை மாய்த்து கொள்வது இல்லாமல் இங்கே இவ்வளோ பேருடைய துன்பத்திற்கு காரணமாகிறார் சொல்கிறாங்க நம்முடைய தர்மசாஸ்திரம். அவர் இது போல் இவ்வளோ பேருடைய அடுத்து அவருடைய சந்ததிக்கே, குடும்பத்திற்கே, வம்சத்திற்கே தீங்கு விளைவிக்கிறார், பித்ரு தோஷமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆன்மாவிற்கே அவர் தீங்கு செய்து கொள்கிறார். அடுத்த பல வருட காலங்கள் ஆயுட்காலம் இருக்கும் வரை அந்த ஆத்மாவிற்கு அமைதி இருக்காது. பசி தாகம் எடுத்துக்கொண்டு பயம் ஏற்பட்டு அது வந்து அலைந்து கொண்டு அல்லாடி கொண்டு இருக்கும். அடுத்த பிறவியிலும் கூட அதனுடைய பாவம் தொடரும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா, விளைவை தெரிந்து கொண்டா தற்கொலை எண்ணம் வராது அப்படின்றது நம்ம இங்கே சொல்ல வந்த விஷயம், நம்முடைய எண்ணம், நோக்கம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொருளில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தத்தில் வந்து ஏதோ கலந்து இருக்குமோன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா சாப்பிடுவாரா? அது கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே வாசனை பார்ப்பார், முகர்ந்து பார்ப்பார். கெட்டுப்போன வாசனை வந்திருக்குதா அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை பார்ப்பார். அல்லது அதில் ஏதாவது விழுந்துடுச்சா, ஒரு பூச்சியோ பல்லியோ விழுந்துடுச்சா அப்படின்றத தேடி தேடி பார்ப்பார். அப்படி ஒரு எண்ணம் சந்தேகம் வந்துட்டால் அவர் சாப்பிடுவாரா? அப்போ சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த ஃபுட் பாய்சனாக போகும், விஷமாக மாறும். அப்போ சாப்பிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும், வேணாம், பசியோடவே கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருவார். அப்போ விளைவு தெரிஞ்சதுனால ஒருத்தர் வந்து பசியில் கூட இருக்கார், சாப்பிடாமல் இருக்கார். அதுபோல் ஒரு சிலருக்கு மது அருந்தணும், புகைப்பிடிக்கணும், இதுபோல் ட்ரக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தாலும் கூட ஐயோ அது இந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்துமே, மது அருந்துனா அப்புறம் அடிமை ஆகிடுவோமே, வாந்தி எடுப்போமே, நமக்கு தெரியாமலேயே புலம்புவோமே, உளருவோமே, தவறாக நடந்து கொள்வோமே, அசிங்கமாயிடுமே, பெயர் கெட்டுவிடுமே, ட்ரக் எடுத்துக்கொண்டால் உடல் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுமே அப்படின்ற பயத்தினால எவ்வளோ பேர் அந்த எண்ணம் வந்தும் கூட, ஆசை வந்தும் கூட தன்னுடைய உடலுக்காகவோ அல்லது தன்னுடைய பெயருக்காகவோ, சமுதாயம் தன்னை என்ன நினைக்கொண்டதுக்காகவோ பயந்து கொண்டு தவறு செய்யாமல் இருக்கார்ல. அதுபோல் விளைவு தெரியறதுனால அதை அவரால் செய்ய முடியுது. அவருடைய மனதை கட்டுப்படுத்த முடியுது, அவருடைய பசியை கட்டுப்படுத்த முடியுது. காலையில் எழுந்து போயிட்டு இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், நமக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்கிறார்ல. தூக்கம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தூக்கத்தை தியாகம் செய்ய முடியும், பசியை அடக்கி கொள்ள முடியும்,
மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டத்தை, ஆசையை அடக்க முடியும். ஏன்னா அந்த விளைவு. அப்படி தற்கொலையுடைய விளைவை நம்ம இப்போது சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த எண்ணத்தை தவிர்க்கிறதுக்கான வழி. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்ன்ற மன போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவ்வளோ விளைவு இருக்கா, இவ்வளோ பிரச்சனை, ஐயோ நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம், நம்மளால் நம்முடைய குடும்பமே பாதிக்குமா, அடுத்து வரக்கூடிய வம்சமே பாதிக்குமா, அதுபோல் நமக்கும் கூட ஒருவேளை செய்து கொண்டால் அதன் பிறகு ஆத்மா இவ்வளோ காலம் இப்படி அலையுமா, அது முடிஞ்ச பிறகு கூட அடுத்த பிறவியிலும் கூட இதை நம்ம அனுபவிப்போமா மீண்டும், ஐயோ அப்பா சாமி வேணாண்டா, இதே நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன், எப்படியாவது எதிர்கொண்டு நான் இந்த பிரச்சனையை முடிக்கிறேன், இதை மறக்க பார்க்குறேன், இதை சரி செய்ய பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு தற்கொலை செய்து கொள்ளாமல் இருப்பாங்கன்றதுனால தான் அந்த விளைவை சொன்னோம். இப்போ மறுபடியும் அந்த தற்கொலை என்ன ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது கடன் ஏற்படுது. எப்படியாவது இதன் பிறகு ராத்திரி பகல் பார்க்காம நான் உழைச்சி பாடுபட்டு இந்த கடனை அடைச்சிடுறேன், யாருடைய காலில் விழுந்தாவது கொஞ்சம் அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண சொல்லி வாங்கி கடன் அடைச்சி மறுபடியும் அவருக்கு நான் திருப்ப வாழ்நாளில் எப்படியாவது கொடுத்துட்றேன், எப்படியாவது முயற்சி செய்து ஏதாவது ஒரு வேலையை நான் வாங்கி குடும்பத்தை காப்பாற்றுறேன், தொழிலில் நான் விட்டதை எப்படியாவது பிடிக்கிறேன், மீண்டும் ஒரு தொழில் செய்து நான் சாதிக்கிறேன், அதுபோல் காதல் தோல்வினாலும் சரி ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அது பிராப்தம் இல்லை, இந்த பெண்ணை விரும்பினேன் ஓகே எனக்கு கிடைக்க பிராப்தம் இல்லை, சரி இதன் பிறகு நமக்கு இது போனால் நல்லதாகவே கிடைக்கும், இன்னமும் சிறந்தாகவே கிடைக்குன்னு எடுத்துக்கலாம், அல்லது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்படின்னு கூட அந்த டைமில் நினைக்கலாம். ஆனால் உயிரை மாய்த்துக்கொள்ள நினைக்கக்கூடாது, காலம் மாற்றும். அதுபோல் தனிமை விரக்தி வெறுப்புனா சரி ஓகே நம்ம தனிமையாக இருக்க வேண்டாம், கஷ்டப்படக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கலாம், தனிமையில் இருக்கும்போது கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம், நாமளே பிறருக்கு உதவி செய்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கலாம், நல்லவர்களோடு சேரலாம், சத் சங்கத்தில் ஈடுபடலாம் அப்படி சொல்லலாம், கோபத்தை குறைச்சிக்கலாம். அடிக்ஷன் தீய பழக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது இவ்வளவு விளைவுகளுக்கு இதை எப்படியாவது அடக்க முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம். மறுவாழ்வு மையங்கள் இருக்கிறது இல்லையா, அங்கே போய் நம்ம சேர்ந்து இருந்து இந்த அடிக்ஷன் இந்த தீய பழக்கத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை கைவிடுவதற்கு, அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, தப்பிப்பதற்கு, தற்கொலையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பார்த்தா கட்டாயம் அந்த எண்ணம் யாருக்குமே வராது. இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்டும் கூட யார் ஒருவருமே தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது 100% இல்லை, 1000%. இது சொன்னது முன்னோர்கள் தான், நம்முடைய தர்மசாஸ்திரம் தான். அதனால் தற்கொலை எண்ணம்ன்றது யாருக்குமே வரக்கூடாது. அப்படி எண்ணம் வரும்படியாக யாருமே நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி எண்ணம் வந்தவர்கள் கட்டாயம் ஆரம்பத்திலேயே முளையிலேயே அதை கிள்ளி எறிய வேண்டும். ஒரு கவுன்சிலிங் போகலாம், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாம், இதை போல் நல்ல தகவல்களை கேட்கலாம், நல்ல புத்தகங்கள் நூல்களை படிக்கலாம், ஒரு தீர்த்த யாத்திரை போல் ஒரு கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் படக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கலாம். இப்படியாக அந்த எண்ணத்தை ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும், அதை வளர்க்க விடக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வரணும். அப்படி தற்கொலை எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணம் வந்தவர்கள் அதை ஆரம்பத்திலேயே முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், அதை வளரவிடக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதுவரை இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டது ஜோதிடர் பீமராஜா ஐயர். இதுபோல் நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.